உபத்திரவத்தின் குகையில நம்ம இன்னைக்கு ஒரு சில பாடுகளின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியிலிருந்து வழி தெரியாமல் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கலாம், உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஐயோ நம்ம செத்து போகலாமே, நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ஆனால் இந்த சாவு நமக்கு வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவமான சூழ்நிலையில மனிதர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில யாரும் உதவி செய்ய ஆள் இல்லையே என்று சொல்லி கலங்கி தயங்கி நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல எந்த மனிதனும் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. மனிதன் வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறான், அப்படிதானே? நீ என்ன படிச்சிருக்கிறீங்க, நீ என்ன எவ்வளோ ரூபா நீங்கள் பைக்கில் வாரீங்க, எவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, எத்தனை லட்ச ரூபா காரில் வாரீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி மனிதன் வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, மனிதனாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து